காவேரி இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால இந்த விஜய்கிட்ட வந்துட்டு இந்த விஜயை சொல்லாமலே மறைச்சிட்றாங்க. காவேரி அப்படி தான் வெளியில் போகும்போது விஜய் பேச வரும்போதெல்லாம் காவேரி வந்து இப்படி பேசாமல் விலகி போகிறது எங்கள் விஜய்க்கு வருத்தத்தை கொடுக்குது. ஒருவேளை அந்த வெண்ணிலா பேசினதை எங்கள் காவேரி கேட்டிருப்பாளோன்னு ஒரு பக்கம் வருத்தப்படவும் செய்கிறாங்க. இங்கே பாரு, வெண்ணிலாவுக்கு திரும்ப நினைவு திரும்பிடுச்சு என்றதெல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையுமே கேட்டேன் விஜய் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அது ஏதோ அவள் குழப்பத்தில் இருக்கா, இன்னமும் அவளுக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் விஷயம் தெரியலன்னு சொல்ல, அதை மறைக்கிறீங்கன்னு, அப்போ நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு காவேரி வந்து விஜய் கிட்ட கோவப்படுறாங்க. இல்லை காவேரி, அதை மறைக்கணும்லாம் நான் மறைக்கலை. ஒருவேளை இந்த விஷயத்த சொல்ல போய் திரும்ப வெண்ணிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. அப்போது நீங்கள் வெண்ணிலாவை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறீங்க, என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் கோவப்பட்டு இருக்குன்னு சொல்ல, ஆமாங்க, நான் பேசினா தேவையில்லாமல் பேசுகிறேன், நான் கோவப்பட்டா தேவையில்லாமல் கோவப்படுறேன், எல்லாமே இப்படி தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படியே இருந்துட்டு போகட்டும். உங்கள் லைஃப்பில் எனக்கு முக்கியம் இல்லைனா நீங்கள் எனக்காக இங்கே வந்து இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் இப்போ எங்கே போயிருக்கீங்கன்னு வெண்ணிலா கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஆஃபீஸ் விஷயமா வெளியில் போயிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே போய் அவளை சமாளிக்கணும், இங்கே என்கிட்ட வந்து இப்படி பேசணும், இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயந்தான் விஜய். நீங்கள் இங்கே இருக்கவே வேணாம் தான் இப்போவும் சொல்லுவேன். தேவையில்லாமல் நீங்கள் இங்கே இருந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானே இங்கே இருக்க மாட்டேன், என் ஃபேமிலி இங்கே இருந்தாலும் நான் உங்களை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப கோவமாக பேசிட்டு போக, சே அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு விஜய் நிற்கவும் செய்கிறாங்க. விஜய்க்கு இங்கே காவேரியை எப்படி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியவும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. காவேரியும் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. இந்த விஷயத்த நான் எவ்வளோ ஆசையோடு சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கூட அந்த வெண்ணிலாவை விட்டு கொடுக்காம பேசுகிறதா எனக்கு இன்னமும் உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு காவேரி மனசில் நினச்சிட்டே போயிட்டுருக்காங்க. சே, எல்லாம் இந்த வெண்ணிலா நேரம் கேட்ட நேரத்தில் வந்து ஏதாவது பேசி இப்படி என் லைஃப்பில் குளறுபடி பண்ணிகிட்டே இருக்கா. தாத்தா பாட்டி சொல்கிற மாதிரி உண்மையை சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வெண்ணிலா, நீங்கள் என்ன விஜய், நீங்கள் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனால் உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்கள் ஏன் வீட்டுக்கே வரல, அவ்வளோ முக்கியமான வேலையான்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப தயக்கப்படுறாங்க. சரி, நான் இன்னைக்கு உங்களை விடுறதா கிடையாது, நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னு வெண்ணிலா அடமும் பிடிக்கிறாங்க. வெண்ணிலாவும் அடம் பிடிக்கிறது மட்டும் இல்லை, நான் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கூட கார்லேயே கிளம்பிடுறாங்க. விஜய் கிளம்புறதுக்கு முன்னாடி காரில் போய் உட்கார்றதுனால விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருடா விஜய், இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணாமல் எப்படியாவது உண்மையை சொல்ல பாரு, அதான் உன் லைஃபுக்கு நல்லது. இப்போவே எங்கள் காவேரி உன்னை விட்டு பிரிஞ்சு தூரமாக போயிட்டான், திரும்ப வெண்ணிலா கூட நீ பேசுறது பழகுறது இது எல்லாமே அவளை எந்த அளவுக்கு காயப்படுத்துன்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாப்பா நீ அப்படின்னு சொல்ல, தாத்தா இன்னைக்கு எப்படியாவது நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில எல்லாம் வெண்ணிலா எங்கள் விஜய் கூட வாழ்ந்த லைஃப்பை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இத்தனை வருஷமா நீ என்னை பார்த்துக்கிட்டலன்னு சொல்லும்போது எங்கள் விஜய்க்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஆனால் இதுக்காக நான் அதை சொல்லாமல் விட போகிறதில்லன்னு நினைக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம். இந்த வெண்ணிலா விஜய் 2 பேருமே கிளம்பி இங்கேருந்து போயிருக்காங்க. இதை காவேரி கிட்ட சொல்ல வேண்டியதான் நினச்சேன். எங்கள் ராகினி உடனே எங்கள் வெண்ணிலா காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடியே காவேரி, அங்கே நீ எங்கள் விஜய் பற்றி ரொம்ப சந்தோஷமாக மனசில் ரொம்ப பூரிப்போட இருப்ப போல, ஆனால் எங்கள் விஜய் ஜாலியாக அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சிடறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கர கோவம். இவ்வளவு சொல்லியும் அந்த வெண்ணிலா தான் முக்கியம்னு அவள் பின்னாடியே போகிறாருல, போகட்டும், இனி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு புலம்பு செய்கிறாங்க. பாத்தியாட, உன் அப்பா கிட்ட நீ வந்திருக்கன்ற விஷயத்த நான் சொல்லணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அவருக்கு இது எதுவுமே புரிய மாட்டதில்ல, அவருக்கு என்னை பற்றின கவலை கொஞ்சம் கூட இல்லை, அந்த வெண்ணிலா தான் முக்கியம்னு கிளம்பி இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக இதை நான் சும்மாவும் விட மாட்டேன். அவரை நான் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அது எல்லாத்தையும் நான் கேட்க தான் போகிறேன்னு நினச்சேன். எங்கள் காவேரி வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளியிலையும் வந்துடுறாங்க. இங்கே விஜய் நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கூடவே வெண்ணிலாம் வர, என்ன விஜய், காலையில் நான் பாட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் வந்துட்டுருக்கேன், ஆமாம் ஏன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேன், அப்படி எதுவும் என் மேலே உனக்கு கோவமா, நான் மெமரி லாஸாக இருந்தப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, ஆஃபீஸில் முடிக்க வேண்டிய ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு வர வரை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதை நான் பேசணும் தான், நான் வெளியில் போய் எங்கேயாவது பேசலாம்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலாவை உட்கார வைக்கிறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாருக்குமே வந்திருக்க பொண்ணு யாருன்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் எங்கள் காவேரியும் ஆஃபீஸ் போன விஷயம் தெரிஞ்சு நேரம் ஆஃபீஸ்க்கு வராங்க. எல்லாரும் எங்கள் காவேரி வந்ததும் வணக்கம் மேடம், குட் மார்னிங் மேடம் இப்படின்னு சொல்கிறத பார்த்த வெண்ணிலாவுக்கு, யார் இவங்க இந்த ஆஃபீஸில் எதுவும் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும் போல், எங்கள் விஜய் இவருக்குன்னு ஏதாவது புது பொறுப்பை கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு இங்கே வெண்ணிலா உட்காந்துருக்காங்க. வெண்ணிலா எதுவுமே பேசாமல் இருக்க நேரம் எங்கள் காவேரி நேராக உள்ளே போகிறாங்க. விஜய் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் மீட்டிங் விஷயமா உள்ளே போயிருக்காரு, நீ யாரு, நீ எதுக்கு விஜய் பார்க்கணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க.
நினைக்கிறாங்க. நான் யாருன்னு விஜய் வந்து சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கோவமா இருக்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்னா வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். விஜய் கிட்ட எதுக்கு உரிமை எடுத்து நீங்க பேசுறீங்க? அதுவும் அவர் பேரை சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இங்க விஜய் காவேரியை பார்த்து கேட்குறாங்க. இங்க வெண்ணிலாவும் அவர் பேரு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு அதையுமே விஜயே வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல, ஆஃபீஸோட ஸ்டாஃப் எல்லாமே எழுந்து நின்று பார்க்க வெண்ணிலா சொல்றாங்க, இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு வெண்ணிலா அதட்ட எல்லாரும் வேலையை பார்க்குறாங்க. இங்க நேரா உள்ள போறாங்க. அந்த ஸ்டாப் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள போறாங்க. உள்ள போய் வெயிட் பண்ண, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு உள்ள வந்து உட்காந்துட்டே இருக்க, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்க வெண்ணிலா திட்டுறாங்க. ஆனா அப்பயும் காவேரி எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துருக்காங்க. இப்படி இங்க மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வெண்ணிலாவை காணோன்ட்டு, சார் உள்ள இருக்காங்க சார்னு அனுப்பி விடுறாங்க. உள்ள போனா அங்க காவேரி இருக்காது. ஏய் காவேரி நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்ல, ஏன் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் என்ன பேசுற நீ எப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்ல, இல்ல வெண்ணிலா கூட வெளியில வந்திருக்கீங்கல்ல, அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி இங்க காவேரி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம எதோ பேசிக்கிட்டு இருக்க, சரி வா நம்ம வெளியில போய் பேசலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜய் நான் பேசிட்டே இருக்கேன், இது யாருன்னு கூட சொல்லாம வெளியில போய் பேசலாம்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்னு சொல்ல, முதல்ல 2 பேரும் இங்கேருந்து வாங்க, ஆஃபீஸ்ல இங்க வந்துட்டு முக்கியமான மீட்டிங்லாம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஒர்க்கு நிறைய இருக்கு, இந்த நேரத்துல இங்க எந்த பேசினா சரியா இருக்காது, வாங்கன்னு சொல்லி காவேரி வெண்ணிலாவை கூட்டிட்டு விஜய் வெளியே போறாங்க. நேரா என்ன பண்றாங்க, இந்த வெண்ணிலா வந்துட்டு காவேரி உட்கார்ற சீட்ல முன்னாடி போய் உட்காந்துடுறாங்க. காவேரி விஜயை பார்த்து முறைக்க, ப்ளீஸ் காவேரி இதோ கோவப்படாத, இன்னமும் வெண்ணிலாவுக்கு உண்மை தெரியாத ஆள் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், வா நம்ம வெளியில போய் பேசலாம்னு சொல்லி இங்க காவேரியை கூப்பிடுறாங்க. என்னால வர முடியாது, உங்க கூட நான் இதுக்கு வரணும், நீங்க யாரு எனக்கு முதல்ல அப்படின்னு இங்க காவேரி திட்டுறாங்க. ப்ளீஸ் காவேரி நீயாவது புரிஞ்சுக்கோ, மேலும் வெளியின காயப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்ல, காவேரி எதுவும் பேசாம பின்னாடி சீட்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இங்க காவேரியை பின்னாடி உட்காந்துருக்க காவேரி மனசு கஷ்டப்படுறதும் ஃபீல் பண்றதும் எங்க விஜயால தாங்கிக்கவே முடியல. சரின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நிறுத்துறாங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேன், யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்ல, அங்க ஸ்டாஃப்னா ஸ்டாஃபோட இருக்கணும், சம்பளம் ஏதாவது கொடுக்கலன்னா அதை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு இப்ப கார்ல எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு இங்க வெண்ணிலா கோவப்படுறாங்க. முதல்ல இறங்கு வெண்ணிலா அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கினதுக்கு பிறகு ஒரு அமைதியான பிளேஸ்ல ஒரு பூங்கா பக்கமா போய் நிக்கிறாங்க எங்க விஜயும். அந்த இடத்துலதான் எங்க காவேரியும் வராங்க. காவேரி நின்றுட்டு இருக்க, விஜய் யாரு முதல்ல, அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லி கேட்க, உடனே இங்க விஜய் பார்த்துட்டே இருக்காங்க. இங்க பார், இந்த இடத்துல நீ என்கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும், உண்மையை என்கிட்ட இந்த மறைக்க முடியாது, சொல்லுன்னு சொல்லி கேட்கிறப்போ, இவதான் என்னுடைய ஒய்ஃப், பேர் காவேரி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுக்கு அடுத்த கணமே தலை சுத்துது. தலையில கையை வச்சபடி நிக்க, இதுக்குதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, காவேரி தண்ணி கொண்டு வான்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா காவேரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு எடுக்க போகணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன். விஜய் ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, இந்த மாதிரி நேரத்துல கூட நீ எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டியா காவேரி அப்படின்னு சொல்ல, நான் ஹெல்ப் பண்ணதும் போதும், அதனால நான் கஷ்டப்பட்டதும் போதும், இதுக்கப்புறம் யாருக்காகவும் நான் யோசிக்கக்கூடிய மனநிலைமையில இல்ல, நான் எனக்காக பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், நமக்காக மத்தி மட்டும்தான் நான் என்னால யோசிக்கவும் முடியும்னு இங்க காவேரி சொல்றாங்க. இங்க வெண்ணிலா கிளம்பி நின்று, என்ன விஜய் சொல்ற, அப்ப 2 வருஷமா நீ என்னை பாத்துக்கிட்டதெல்லாம் 2 வருஷமாலாம் நான் உன்னை பாத்துக்கவே இல்லை, என்னைக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்திலேருந்து நீ கிளம்பி ஓடுனியோ அப்போதே உன் மேல நான் பயங்கர கோவத்துல தான் இருந்தேன். உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் தெரியாது, உங்க அம்மா அப்பா இறந்து போனதும் எனக்கு தெரியாது, 2 வருஷமா நான் உன்னை மீட் பண்ணவே இல்லை, நீ எங்க இருக்க என்ன பண்றேன்னு கூட தெரியாது. கடைசியில எங்க காவேரி தான் உன்னை பார்த்து உன்னை கூட்டிட்டு வந்து என்கிட்ட விடவும் செஞ்சா. உனக்கு சரியாகணும்னு கூட இந்த பாத்துக்கிட்டது எங்க காவேரி மட்டும்தான். இதுக்கிடையில எனக்கும் காவேரிக்கும் எங்க கல்யாணமும் ஆயிடுச்சு, எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க வெண்ணிலா பயங்கர அதிர்ச்சியாக, விஜய் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில பாக்குறாங்க. அப்போ நான் போன 1 வருஷத்துலயே நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எங்களுக்கு நடந்த சுச்சுவேஷன் அப்படி, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா அதுக்காக இப்ப என்னால காவேரியை பிரிய முடியாது, என்னால பிரிஞ்சு நான் வாழவும் முடியாதுன்னு சொல்றாங்க. விஜய் அப்போ நீ என்னை விட்டுடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ வெண்ணிலா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற இடம்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், கூடிய சீக்கிரத்துல நான் உன்னைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன்னு சொல்ல, என்னால உன்னை விட்டு போக முடியாது, ஏய் நீ இடையில வந்தவ, ஆனா நானும் விஜயும் உயிருக்கு உயிரா காதலிச்சோ, கண்டிப்பா விஜயை விட்டு என்னால போக முடியாது, வாழ்க்கையை விட்டு போக வேண்டியது நீ தாண்டி அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாம பேசாத வெண்ணிலா, காவேரி இல்லாம என் வாழ்க்கை கிடையாது, காவேரிக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கு, ஆனா காவேரிய யாருக்காகவும் இழக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் நிக்கிறாங்க எங்க காவேரி பக்கம். ஆனா காவேரி இங்க விஜயை பார்க்க, எங்க வெண்ணிலா விஜய் வந்து காவேரி தோல் மேல கையை போட்டுட்டு இருக்கதை பார்த்ததும் பயங்கர கோபத்துல அங்க காவேரி கீழே தள்ளி விட்டுறாங்க. விழுந்ததுல அவங்களுக்கு தலையில லேசா கல்லு குத்துனதுல காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜய்க்கு பயங்கர கோவம் வந்து பலான்னு ஒரு அறைய எங்க வெண்ணிலாவுக்கு விட்டுட்டு அதே இடத்துல வெண்ணிலாவை அங்கேயே தள்ளி விட்டுட்டு காவேரியை தூக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. விஜய்ன்னு சொல்லி இங்க புலம்பிட்டே படுத்திருக்காங்க வெண்ணிலாவும். ஆனா வெண்ணிலாவை கண்டுக்கவே இல்லை. நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு இங்க காவேரியை தூக்கிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் என்னால்தான்
நான் செஞ்ச தப்பால திரும்ப திரும்ப எங்க காவேரி தான் பாதிக்கப்பட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன சார் இப்படிப்பட்ட ஒருத்தவங்கள சரியா பாத்துக்க மாட்டீங்களா? அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அது வயிற்றுல இருக்க குழந்தைய பாதிக்காதான்னு சொல்ல, என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, இந்த விஷயம் இன்னமும் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது காவேரியோட பர்ஸ் அப்போதான் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்ஸ்குள்ள அந்த டெஸ்ட் கிட் இருக்கு. இதை பார்த்த விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்கு. அதே நேரம் இங்கே காவேரிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, காவேரி வயிற்றுல வளர குழந்தை, அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை, அதே போல காவேரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை சார், அவங்க லேசான காயத்தோட தப்பிச்சாங்க. இன்னும் ஆழமா கல்லில் பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் அந்த வெண்ணிலாவால். இனி வெண்ணிலாவை எதுக்காகவும் வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது, அவளை எங்கேருந்து கூட்டிட்டு வந்தோமோ அங்கே கொண்டு விடுறதா சரியா இருக்கும்னு எங்க விஜய் யோசிக்கிறாங்க. காவேரியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, காவேரிக்கு இப்பதான் ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம், வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையான பாக்குறதுக்காக டெஸ்ட் இல்லாம எடுத்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துடும், நீங்க போய் உங்க ஒய்ஃபை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. காவேரியை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கையை பிடிச்சு கண்கலங்கிற, என்னை மன்னிச்சிடு, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், வெண்ணிலாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சு உன்னையும் அவ கூட கூட்டிட்டு வந்திருக்க கூடாதுன்னு சொல்ல, இனிமேலாவது வெண்ணிலா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டா. இதுக்கப்புறம் தான் அவளுக்கு என் மேல இருக்க கோவமோ உங்க மேல இருக்க கோவமோ அதிகமாகும். இனி எந்த காரணத்துக்காகவும் உங்களை விடக்கூடாதுன்னு தான் அவள் நினைப்பா. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வரைக்கும் தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்தது, உங்களுக்கு நடந்த விஷயம் எதையுமே அவளுக்கு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அதனால நீங்க வெண்ணிலா கூட இருக்கிறதா சரியா இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டதும் எங்க விஜய் அழுகுறாங்க. இங்க பாரு, இந்த நேரத்துல உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அது எப்படி உன்னையும் நம்ம குழந்தையும் விட்டுட்டு நான் போவேன்னு நினைச்சேன்னு சொல்ல, இதை வயிற்றுல கையை வச்சு தொட்டு பார்த்த காவேரி விஜய் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. எங்க செக்கப்ல எல்லாமே சொல்லிட்டாங்க காவேரி, எதுக்காக காவேரி என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்ல, உங்ககிட்ட ஆசையா சொல்லணும்னு தானே நான் ஃபோன் பண்ணேன், ஆனா நான் ஃபோன் பண்ண அந்த நேரத்துல அங்க அந்த வெண்ணிலா வந்து பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேனே அப்படின்னு சொல்ல, திரும்ப திரும்ப அந்த வெண்ணிலா தான் நம்ம வாழ்க்கைக்கு இடைஞ்சலாவும் தடையாவும் இருக்கானா, நிச்சயமா இதுக்கப்புறம் அவளால நமக்கு எந்த தொந்தரவும் வராத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க காவேரிக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்ப நேரம் தான் டாக்டர் வராங்க. உள்ள வர டாக்டர் எங்க விஜய் காவேரி 2 பேரையும் பாக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்ல, என்ன டாக்டர் எங்க குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, குழந்தை இல்ல குழந்தைங்க, உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க விஜய்க்கு துள்ளி குதித்து ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கவும் செய்து, காவேரிக்கும் அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி, இப்போ நீ 2 குழந்தைக்கு அம்மாவா, நான் 2 குழந்தைக்கு அப்பா ஆயிட்டேனா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இனிமேதான் கவனமா பாத்துக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க, ரொம்ப பிரச்சனைகளும் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி ரொம்ப சொதப்பலான விஷயங்கள் நடக்காம கவனமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி டாக்டரும் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போகவும் செய்றாங்க. காவேரி, உன்னை நான் என் கூட வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் அம்மா நீ என் கூட வந்துரு காவேரி அப்படிங்கிறாங்க. எப்படிங்க முடியும், இன்னமும் உங்க மேல இருக்க கோவம் எங்க அம்மாவுக்கு குறையவே இல்லையே, அது குறைஞ்சாதானே என்னால வர முடியும். இதுக்கிடையில வெண்ணிலா திரும்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி நிலைமையில என்னை உங்க கூட அனுப்பி வைக்க தான் அவங்க தயக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜய், எனக்கு புரியுதுமா, உன்னை நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போற நேரம் நிம்மதியான ஒரு இடமா இருக்கணும், நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கணும், அதுக்கான ஏற்பாட்டை நான் பாக்குறேன், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், வெண்ணிலாவால உனக்கோ இல்லை எனக்கோ எந்த தொந்தரவும் வரவே வராது, என்ன பண்ணுனா அமைதியா இருப்பான்றது நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலாவை முதல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட சேர்க்கறதுக்கான ஏற்பாட்டை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க காவேரியை கூட்டிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த வெண்ணிலா கரெக்டா வந்து நிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்களும் வந்திருக்காங்க. தலையில அடிபட்டது மாதிரி அவங்களும் வந்து நிக்க, என்ன விஜய் என்னை கீழே தள்ளிவிட்டு இவளை நீ கூட்டிட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமான்னு சொல்ல, இங்க பார், எனக்கும் காவேரிக்கும் குழந்தை பிறக்க போகுது, நான் இப்போ அப்பா ஆயிட்டேன், அந்த சந்தோஷத்துல இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி என் முன்னாடி வந்து நின்று என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, இனிமே தாத்தா பாட்டின்னு சொல்லி அந்த வீட்டு பக்கமும் நீ வரக்கூடாது, நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போக. விஜய், என்ன பேசுறீங்க நீங்க எங்க காவேரி கேட்க, உனக்காக நான் இனிமே யோசிக்கணும் காவேரி, இனி மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டது எல்லாம் போதும், அவங்களுக்கு அதாகுமோ இதாகுமோ நினைச்சு நான் பயந்தது எல்லாம் போதும், இனி யார் எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், இதை பத்தி மட்டும்தான் நான் யோசிக்க போறேன், யோசிக்கவும் முடியும், இதுக்கப்புறம் வெண்ணிலா பத்தி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இனி என் லைஃப்ல திரும்பி வந்துடாதுன்னு சொல்லி வெண்ணிலாவை திட்டிட்டு அங்கேயே விட்டுட்டு காவேரியை கூட்டிட்டு போறத பார்த்த வெண்ணிலா பயங்கர கோவத்துல நிக்கிறாங்க. காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கணும், அவளை இனி ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமா பார்த்துக்கணும். வெண்ணிலாவுடைய பேச்சு இனி காவேரி கூட இடத்துக்கே வரக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு தான் எங்க விஜய் காவேரியை கூட்டிட்டு போகவும் செய்றாங்க.